மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் இன்று பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை வந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை ஆற்ற இருக்கிறார். நெல்லை, தென்காசி, விருதுநகர், குமரி, தூத்துக்குடி, விளவங்கோடு வேட்பாளர்களுக்காக அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளையும் நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8வது முறையாக தமிழகம் வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை, தென்காசி, விருதுநகர், குமரி, தூத்துக்குடி, விளவங்கோடு வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கிருக்கும் கள விவரங்களை இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருது. அவரோடு பேசலாம். மருது, தற்பொழுது பிரதமர் இன்னும் எவ்வளவு நேரத்தில் பரப்புரையாற்ற இருக்கிறார்? அவர் தனியார் பள்ளியிலிருந்து தற்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநடுக இருக்கக்கூடிய மக்கள் எப்படியான உற்சாக வரவேற்பு அளிக்கிறாங்க? தேர்தல் பரப்புரைக்காக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையாற்ற இருக்கிறார். நெல்லை, தென்காசி, விருதுநகர், குமரி, தூத்துக்குடி, விளவங்கோடு வேட்பாளர்களுக்காக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பரப்புரையில் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கார் மூலமாக பிரச்சார பொதுக்கூட்ட மேடைக்கு செல்கிறார். அங்கு வழிநடுக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்தவாறு அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பிரதமரை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நெல்லை, தென்காசி, விருதுநகர், குமரி, தூத்துக்குடி, விளவங்கோடு வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8வது முறையாக தமிழகம் வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் பரப்புரையாற்ற இருக்கிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை முடிய இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 8வது முறையாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் நெல்லையில் இன்று பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். நெல்லை, தென்காசி, குமரி, விருதுநகர், தூத்துக்குடி, விளவங்கோடு வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனியார் பள்ளியிலிருந்து அவர் கார் மூலமாக பிரச்சார பொது மேடைக்கு செல்லக்கூடிய அந்த வழி நெடுகிலும் தொண்டர்கள் சூழ்ந்து நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பை அளிக்கிறார்கள். அவர்களை பார்த்து கையசைத்தவாறு பிரதமர் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்த பிரதமருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையாற்ற இருக்கிறார். நெல்லை, தென்காசி, விருதுநகர், குமரி, தூத்துக்குடி, விளவங்கோடு வேட்பாளர்களுக்காக அவர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தனியார் பள்ளியிலிருந்து கார் மூலமாக வெளியே வந்திருக்கிறார். கார் மூலமாக அவர் பிரச்சார பொது மேடைக்கு செல்லக்கூடிய வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கை அசைத்த வண்ணம் செல்கிறார். அவர் பிரச்சார பொது மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரதத்தினுடைய தவ புதல்வன், உலகமெல்லாம் வியந்து பார்க்கின்ற உத்தம தலைவன், நம்முடைய பாரத தேசத்தை உலகின் விஸ்வ குருவாக மாற்றுகின்ற
எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அன்னாருக்கு நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை குஜராத்தினுடைய முதல்வர், 3வது முறை பாரதத்தினுடைய பிரதமராக தொடர வேண்டும் என்பதற்காக நெல்லை சீமைக்கு வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெல்லை அம்பாசமுத்திரத்தில் நடக்கும் பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மோடி பங்கேற்றிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு 8வது முறையாக தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி, விருதுநகர், விளவங்கோடு உள்ளிட்ட தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் காரில் நின்று இருபுறமும் சூழ்ந்து நிற்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்தவாறு மேடைக்கு வந்த அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அவர் பிரச்சார மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்.